Hello friends, welcome to Tech Review channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ரீசெண்டாக ஸ்னிப்பிங் டூலில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, ஸோ இந்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 22H2 அந்த வெர்ஷன் பில்ட் வெர்ஷன் மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சூட் ஆகும். ப்ளஸ் மைக்ரோசாஃப்ட் ரீசெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்லோவாக தான் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இது நெக்ஸ்ட் இயரில் எல்லா மிஷின்லையும் இது அப்ளிகபிள் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலர் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு விண்டோஸ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர் ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் சைன்இன் பண்ணிடணும். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் லைப்ரரியில் போயிட்டு நீங்கள் ஸ்னிப்பிங் டூலில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்டேட் ஆப்ஷன் வரும். நீங்கள் அந்த அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஸ்னிப்பிங் டூலில் அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்துடும். சரி ஓகே வாங்க, நான் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் சர்ச்சில் போயிட்டு ஸ்னிப்பிங் டூல் டைப் பண்ணுங்க. ஸ்னிப்பிங் டூல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிலேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு வெறும் ஸ்னிப் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு வந்து இப்போ நான் அது அதனுடைய டெமோ ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா நான் அந்த கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். மேனுவலாக போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்ல போயிட்டு அந்த அப்டேட் மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம், ஸ்னிப்பிங் டூல் அப்டேட் மட்டும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும், ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா, சரி வாங்க இது எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்னிப்பிங் டூல் ஓப்பன் பண்ண உடனே இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். நியூ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு எந்த சைஸில் வந்துட்டு நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணணும், உங்கள் ஸ்க்ரீன் எந்த சைஸில் ரெக்கார்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து இதை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இதை கஸ்டமைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாக வச்சுக்கலாம், இல்லை மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் மிஷின்ஸ் வந்துட்டு உங்கள் மிஷினுடைய ஸ்க்ரீனை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கவுண்ட் ஒன் கொடுக்கும், 3 2 1 அது மாதிரி கவுண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு மேலே ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் வரும். இப்போ இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பார்டர் மாதிரி வரும். டிஃபால்ட்டாக ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்க டைமில் ரெட் கலர் பார்டர் மாதிரி வரும். ஃபைனலாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து ஸ்டாப் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு சேவ் பண்ணுற மாதிரி கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரிவியூ. ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை ப்ரிவியூ பண்ணி பார்க்குறதுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணும்போது லொக்கேஷன் கேட்கும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணமோ அதை இங்கே கொடுத்துட்டீங்கன்னா MP4 ஃபார்மேட்டில் சேவ் ஆகிடும் டிஃபால்ட்டாக. சில பேருக்கு வந்துட்டு இது மாதிரி எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இப்போ ப்ரிவியூவில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்னிப்பிங் டூல் இன்னும் ஃபுல்லாக வந்துட்டு எல்லாருக்குமே வரல. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்த இந்த லிங்க் வழியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மேபி சில பேருக்கு வந்து இதுமாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம். இது மாதிரி எரர் வரும். ஏன் இது மாதிரி எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் வந்துட்டு அந்த ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு மீட் ஆகலை. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மாதிரி எரர் வருது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் திருப்பி வந்து அந்த ரீஇன்ஸ்டால் பண்ணணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த லிங்க்ல நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த அப்டேட் ஃபைலை வந்து திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ஒர்க் ஆரம்பிச்சோம். இது ஜஸ்ட் ஃபார் நீங்கள் இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நீங்கள் கொடுக்குறேன். பட் ப்ராப்பராக வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வந்துட்டு எவரி மந்த் பேட்ச் கொடுக்கும்போது இந்த ஸ்னிப்பிங் டூலில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.